ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டில் டெவலப்மெண்டல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த டாபிக் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே நிறைய தியரிஸ் ஒன்று சேர்த்து அதை நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, இதுக்கு நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள சிலர் பார்த்தோன்னா எல்லாருமே சைக்காலஜிஸ்ட் தான். ஜங்கு, ஃப்ரீவர்ட், எரிக்சன், லிவின்சன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் மொசே இவங்க எல்லோரும் சேர்ந்து தியரிஸ் கொடுக்குறாங்க இந்த டெவலப்மெண்டல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் இந்த டெவலப்மெண்டல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா நார்மல் டெவலப்மெண்டல் டாஸ்க். இப்போ நம்ம லைஃப் ஸ்பேனில் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நடக்கூடயா? ஸோ அந்த டெவலப்மெண்டல் டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம லைஃப் ஸ்பேனில் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்லேயும் நமக்கு நார்மல் டெவலப்மெண்டல் டாஸ்க் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தெரப்பி பண்ணுறது தான் இந்த டெவலப்மெண்டல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இதை மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பர்சனுடைய ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் என்ன, சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்டு, அவங்களுடைய சோசியல் அஸ்பெக்ட்டு, ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட்டு எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம டாஸ்க் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, இதில் அசம்ப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கும் அசம்ப்ஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அசம்ப்ஷன் அப்படிங்கிறது ப்ரூஃப் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் தானே. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏஜ் அண்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ். இது சீக்வன்ஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து முடிவே கிடையாது, சீக்வன்ஸியலாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஏஜ் அண்ட் ஸ்டேஜஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க கல்ச்சர். ஓகேவா? அதே போல் அவங்க எப்படி சோசியலைஸ் ஆகுறாங்க, அவங்களோட ப்ராசஸ் ஆஃப் சோசியலைசேஷன், அதே போல் மாராலிட்டி, அவங்க எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுடைய டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும். இது மூணும் இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்மெண்ட். ஸோ இது செகண்ட் அசம்ப்ஷன். அடுத்ததாக நம்ம ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோமா, ஒவ்வொரு தியரிஸ்ட் நம்ம சொன்னோம், ஜங்கு, ஃப்ரீயோட, எரிக்சன், லெவிசன், மொசே இந்த மாதிரி நிறைய தியரிஸ்ட்டு சொன்னோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேஜஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணி மொசே அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் இன்டர்பிரட் அப்படின்னா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? ஸோ இதில் இவர் ரெண்டாக சொல்கிறாரு, ஆன்டோஜெனிசிஸ் அண்ட் அடாப்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ ஆன்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தில் கண்டிப்பாக டெவலப் ஆக வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். அதுவே அடாப்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னா லேர்ன்டு டெவலப்மெண்ட், இப்போ நம்ம கற்றுக்கிட்டு டெவலப் ஆகுறது. ஸோ இதில் அடாப்டிவ் ஸ்கில்ஸில் ஒரு சில ஸ்கில்ஸ் பார்ப்போம். சென்சரி இன்டெகிரேஷன் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இது நமக்கு நார்மலாக டெவலப் ஆகாது, இதை நம்ம கற்றுக்கிட்டு தான் டெவலப் பண்ணணும். காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், நம்ம திங்க் பண்ணுறது, எப்படி திங்க் பண்ணணும். அடுத்தது டயாடிக் அப்படின்னா ரெண்டு பேர் பேசுவாங்க இல்லையா, கம்யூனிகேஷன், டயாடிக் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்லு. அதே போல் குரூப் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்ததாக செல்ஃப் ஐடென்டிட்டி, நான் யார், உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்கில். அதே போல் செக்ஸுவல், நான் வந்து மேலா ஃபீமேலா, என்னோடய ரோல் என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் ஐடென்டிட்டி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே அடாப்டிவ் ஸ்கில்ஸில் வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சென்சரி இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய சென்சேஷன் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி, செலக்ட் பண்ணி, கம்பைன் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணுறது தான் சென்சரி இன்டெகிரேஷன் ஸ்கில். ஸோ இது மேக்ஸிமம் நம்ம பேர்த்துலேருந்து 3 வயசு வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டயத்தில் சென்சரி இன்டெகிரேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக காக்னிட்டிவ் பார்த்தோன்னா நம்ம பெர்சீவ் அண்ட் ரெப்ரசன்ட் அண்ட் ஆர்கனைஸ் த சென்சரி இன்ஃபர்மேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம திங்க் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சென்சரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதை காக்னிட்டிவ் ஸ்கில். இது பார்த்தோன்னா பேர்த்துலேருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, அடுத்தது டயடிக் இன்ட்ராக்ஷன் ஸ்கில். டயடிக் அப்படின்றப்ப 2 பேர். ஓகேவா? ஸோ இதில் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பு, அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நிறைய ரிலேஷன்ஷிப் வரும், 2 பேருக்குள்ள கான்டாக்ட். ஓகேவா? இது எல்லாம் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் வரைக்கும் இது அதிகமாக தேவை நமக்கு. ஓகே, அதே போல் குரூப் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்லும் அதே மாதிரி தான். நம்ம குரூப் கூடலாம் பேசுகிறோம்ல, ஃபஸ்ட்டு ப்ரைமரி குரூப் கூட பேசுவோம், அடுத்து செகண்டரி குரூப் கூட பேசுவோம். ஸோ இதெல்லாம் ஓகே. அதே போல் செல்ஃப் ஐடென்டிட்டி ஸ்கில், இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங்காகவே இது டெவலப் ஆகிட்டே இருக்கும். மற்ற ஸ்கில்லாம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அளவுக்கு தான் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த ஸ்கில் பார்த்தோன்னா லைஃப் லாங் நமக்கு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல் சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ் வச்சு நமக்கு செக்ஷுவல் ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஏஜ் கொடுத்துருவாங்க. ஒரு ஏஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு
இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத, அதாவது முன்னாடி வந்து டெவலப்மெண்ட் இல்லை, இப்போ நம்ம இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் கண்டினியூவாக. ஆனால் இந்த ஏஜ் குரூப்பு இந்த ஏஜுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய தியரிஸ் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் மொசே இது சொல்லியிருக்கேன். ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா எரிக்சன் வேறு மாதிரி சொல்லியிருப்பார், ஃப்ரூய்ட் வேறு மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ நான் மொசேக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ மொசையை பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி தான் சொல்லியிருப்பார். ஓகே, அதுவே ஏஜுக்கு கீழே கரெக்டான ஏஜுக்கு தகுந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா, ஏஜ் இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னா இது டிஸ்ஃபங்க்ஷனல் கிரைட்டேரியா. அதே போல் இல்னஸ் பார்த்தோன்னா நமக்கு நெகட்டிவாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? டெவலப்மெண்ட்லேருந்து ஸ்டேஜஸ் வந்து பின்னாடி கொண்டு போகும் இல்னஸ் இருக்கனால. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் கிரைட்டேரியாவில் நம்ம யாருக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னா, நார்மலாக டெவலப் ஆகிட்டு வருது, அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆகுது. அதுவே டெவலப்மெண்ட் இல்லை, அதே போல் இல்னஸ்னால அது பேக்வேர்டாக போகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் பார்க்கக்கூடியது அசஸ்மெண்ட் அண்டு இன்டர்வென்ஷன். ஓகே, அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா, இந்த ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி அடாப்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஏதாவது டேக் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஏஜ் ஸ்பெசிஃபிக், இப்போ இந்த ஏஜுக்கு இந்த ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். எவாலுவேஷன் ஆஃப் ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் அப்சர்வேஷன்லையும் இன்டர்வியூ மூலமாக தான் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்ததாக ஓடி இன்டர்வென்ஷன். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி எப்படி இன்டர்வென்ஷன் பண்ணுவோம்? ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அவங்களுக்கு க்ரௌத் ஃபெசிலிட்டேட்டிங் என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா க்ரௌத் ஃபெசிலிட்டேட்டிங் என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணும், அதாவது இப்போது நான் வந்து ஒரு 18 வயது பையன் அப்படின்னு வைத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்னை சுற்றி ஒரு 19 வயது நபர்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா என்னோடய கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். அதுவே ரொம்ப 10 வயது குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா என்னோடய கேரக்டர் ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபெசிலிட்டேஷனை பொறுத்து தான், அதாவது என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டேஷனை பொறுத்து தான் நம்மளுடைய மெச்சூரிட்டி, நம்மளோட டெவலப்மெண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸ்கில் லேர்னிங்லாம் நம்ம அதிகமாக பண்ணணும். ஓகேவா? அதே போல் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஏஜ் கம்மியாக, அந்த ஏஜுக்கு தகுந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வர வச்சு அவங்களுக்கு மெச்சூரிட்டியை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதே போல் நம்ம தியரி, எல்லா தியரியும் கம்பைன் பண்ணக்கூடாது, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான தியரியை வச்சு ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம தியரிஸ் நிறையா சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ தியரிஸ் எல்லாம் ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீயோட் ஒரு தியரி கொடுத்துருந்தாருன்னு சொன்னோமா, அவர் கொடுத்தது சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ். அதே போல் ஜங்குன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தோமா, இவர் கொடுத்தது ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். எரிக்சன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தோமா, எரிக்சன் அப்படிங்கிறவர் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தவங்களும் டெவலப்மெண்ட்டை ஒவ்வொரு வகையில் கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் பியாகட் அப்படிங்கிறவர் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், நம்ம இன்டெலிஜென்ட்டாக எப்படி டெவலப் ஆகிறோம் அப்படிங்கிற டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் கொடுக்குறாங்க. லெவிசன் அப்படிங்கிறவர் லைஃப் டிரான்சிஷன், நம்ம லைஃப்பில் டோட்டலாக என்னென்ன மாதிரிலாம் நமக்கு ஸ்டேஜஸ் வருது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஓகே, இதில் ஜங்குடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா இது ஒரு 4 ஸ்டேஜ் தான். சைல்டுஹுட்டு, யூத்து, மிட் லைஃபு, லாஸ்ட்டாக ஓல்டு ஏஜ். அவ்வளோதான், 4 ஸ்டேஜாக பிரிச்சிருப்பார். ஸோ இதில் சைல்டுஹுட் அப்படிங்கிறது பேர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும், யூத் அப்படிங்கிறது பியூபர்ட்டியிலேருந்து 35 ஏஜ் வரைக்கும், மிட் லைஃப்ங்கிறது 35லேருந்து ஓல்டு ஏஜ் வரைக்கும். ஸோ இது பார்த்தோன்னா டெத்து வரைக்கும், ஓல்டு ஏஜ்லேருந்து டெத்து வரைக்கும். ஸோ இதை தான் ஜங் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் சைல்ட்ஹுட்டில் பார்த்தோம்னா அதிகப்படியான இக்னோரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், யூத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும், மிட் லைஃப்பில் ஆஃப்டர்நூன் ஆஃப் லைஃப், ஸோ ஆஃப்டர்நூனில் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் டைரக்ஷன் எல்லாம் மாறும் மிட் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் ஓல்டு ஏஜில் பார்த்தோம்னா கலெக்டிவ் அன்கான்சியஸ், நம்ம அன்கான்ஷியஸாக நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஜங்கு. ஓகே, அடுத்ததாக எரிக்சனோடைய ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ஓகே, எரிக்சனோட தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் விசஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா, இது பார்த்தோன்னா 0 to 2 years வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக ஆட்டோனோமி விசஸ் சேமாக இருக்குது.
ஸோ இது 2 to 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக இனிஷியேட்டிவ், எல்லாத்தையும் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். விசஸ் கில்ட், நம்ம தயக்கப்படுவோம். ஓகேவா? ஸோ தொடங்குவோம் அல்லது தயக்கப்படுவோம். இது 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டேஜ். அடுத்ததாக இண்டஸ்ட்ரி விசஸ் இன்ஃபீரியாரிட்டி. ஸோ இந்த ஸ்டேஜ் 8 to 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே போல் அடுத்ததாக ஐடென்டிட்டி, நமக்குன்னு ஒரு ரோலை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். விசஸ் ரோல் கன்ஃபியூஷன். ஓகேவா? ஒன்று ரோலை நம்ம எடுத்து பண்ணுவோம் அல்லது கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஸோ இது 30 to 22 இயர்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக இன்டிமெசி, நம்ம வந்து ஜாலியாக லைஃப் இது பண்ணுவோம் அல்லது ஐசோலேட் ஆகிடுவோம், ஐசோலேஷன். இது 23 to 35 இயர்ஸ் வரைக்கும். ஓகேவா? அடுத்து ஜெனரேட்டிவிட்டி அண்டு ஸ்டாக்னேஷன். ஒன்று ஏதாவது உற்பத்தி பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேங்கி நின்றுவோம், ஸ்டாக்னண்ட்டாக நின்றுவோம். ஸோ இது பார்த்தோன்னா 36 to 50 இயர்ஸ் வரைக்கும். அடுத்ததாக இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? விசஸ் டெஸ்பயர். டெஸ்பயர் அப்படின்னா ஹோப்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? இது பார்த்தோன்னா 50 இயர்ஸ்லேருந்து டெத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இதெல்லாம் சைக்கோ சோசியல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், எரிக்சன் கொடுத்தது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தியரிஸாக வச்சு பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெவலப்மெண்டல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பேசிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.